குழந்தை வரத்துக்காக வேண்டவா எத்தனையோ பேர் இருந்துட்டுருப்பாள். இதுக்காக நிறைய வழிபாட்டு முறைகளை எடுத்து செஞ்சுட்டு இருப்பாங்க. அதில் ரொம்ப பிரதானமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குழந்தை வரத்துக்காக பல பேர் சஷ்டி விரதங்கள் கூட இருக்கிறா. நம்ம நிகழ்ச்சியிலேயே நம்ம நிறையா சொல்லியிருக்கோம். இன்னொரு வழிபாட்டு முறை இது ரொம்ப உங்களுக்கு பலத்தை தரக்கூடியதாக இருக்கும். இதனோட இல்லாமல் மருத்துவத்தையும் பார்த்துக்கணும், மருத்துவரையுடைய கைடன்ஸும் எடுத்துக்கணும். இதெல்லாம் சேர்ந்து இருக்கும்பொழுது நிச்சயமான நல்ல பலன்கள் இருக்கும். ஒரு 108 டேஸ், அதாவது கிட்டத்தட்ட 3.5 மாத காலங்கள் குருவாயூரப்பரை வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். குருவாயூரப்பரை வழிபாடு பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. குழந்தை ரூபமாக இருக்கக்கூடிய குருவாயூர் கிருஷ்ணர் நமக்கு எப்போவுமே ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கும். நிறைய பேருக்கு நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். மிகப்பெரிய பலன்களை தரக்கூடிய அற்புதமான சக்தி குருவாயூர் கோயில். இந்த குருவாயூர் கோயிலுக்கு நீங்கள் போகலைன்னா கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணியே ஆகணும். அந்த காலையில் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய முகூர்த்த வழிபாடு பண்ணணும். காலையில் 3 மணிக்கெல்லாம் கோயில் திறந்துருவா. அந்த நேரத்தில் தரிசனம் பண்ணுறது ரொம்பவுமே விசேஷம். போகும்போது ஒரு பட்டு, சின்ன பட்டு இல்லைன்னா ஒரு வெண்பட்டு வாங்கிட்டு போய் சுவாமியினுடைய சந்நிதியில் அப்படி கொண்டு போய் வச்சுருங்க. அவள் எடுத்து கட்டிருப்பாள். ரொம்ப விசேஷம். சுவாமியினுடைய சந்தனம் கிடச்சதுன்னா எடுத்து நெத்தியில் பூசிக்குவாங்க. வெண்ணெய் காப்பு கிடச்சுன்னா அதோட சிறப்புகள். அப்படி வீட்டில் என்னால் போக முடியாத கோயிலுக்குன்னா வீட்டிலேயே குருவாயூரப்பரை வழிபாடு பண்ணோம். வீட்டிலேயே குருவாயூரப்பரை வச்சுட்டு டெய்லி அவள்லையும் கரும்பு சர்க்கரையும் போட்டு ஒரு பாட்டில் வச்சுருங்க. கொஞ்சம் கொஞ்சம் டெய்லி நைவேத்தியம் பண்ணுங்க. எப்படி உங்கள் ஒரு குழந்தை வீட்டுக்கு வந்தால் நீங்கள் எப்படி பார்த்துப்பாலோ அந்த மாதிரி குருவாயூரப்பனை வீட்டில் வழிபாடு பண்ணுங்க. குருவாயூரப்பருடைய படம் வச்சுட்டு வீட்டில் வழிபாடு பண்ணுங்கள். நிச்சயமாக அற்புதமான பலன்களை கொடுக்கும். டெய்லி கிருஷ்ணருடைய நாமத்தையும் குருவாயூரப்பருடைய நாமத்தையும் படிங்க.